நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் உரிய வித்யாபுத்திர வியாராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இதனுடைய 310வது வீடியோ. இந்த 310வது வீடியோவில் ஒரு நல்ல சப்ஜெக்ட் பேசணும்னு ஆசைப்பட்டேன். நிறைய பேர் இந்த புவனேஸ்வரை பற்றி திருப்பி சொன்னாலும் சரி, புவனேஸ்வரி பற்றியே பேசிடலான்ட்டு. இதற்கு எனக்கு பேசாத சப்ஜெக்ட் இருந்தது. அதாவது புவனேஸ்வரி காயத்ரி. இந்த சப்ஜெக்டில் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னைக்கு காலையில் இது மெசேஜஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஐ ஃபைண்ட் ஏ மெசேஜ் ஃப்ரம் ஒன் ஆஃப் மை வியூவர்ஸ். அதுக்கு முன்னாடி புவனேஸ்வரி படத்தை பாருங்க. இவ்வளோ பச்சை கலர் புடவை கட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு எதேச்சும் ட்ரெஸ் மெட்டீரியல்லாம் பார்க்கும்போது ஒன்று தோஷி காய்ஞ்சி வரல. இது பழைய இந்த ஷர்ட்டு அதுவும் பச்சையாகவே அமைஞ்சது. எதேச்சியாக எடுத்து பார்க்கும்போது இதாக இருந்தது. ஒரு அயன் கூட பண்ணல, அதுக்கு அப்படியே போட்டுவிட்டாங்க. அப்புறம் பார்த்தா புவனேஸ்வருக்கு பச்சை பிடிக்கும்னு ஒரு இது உண்டு. ஸோ அதை போட்டு உட்காந்து உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த யார் பேசினாலும் என்கிட்ட கிருத்திகான்னு ஒரு பொண்ணு அது மெசேஜ் வச்சுருக்கா. எங்கள் இந்த பெங்களூர்லேருந்து அந்த மெசேஜ் மட்டும் அனுப்புகிறேன், படிக்கிற பாருங்க. The message is this: Guruji, Namaskaram. After 10 years of search, we finally got the property after reciting Bhuvaneshwari Mantram as you suggested in your video. It's purely through your words that and Amba's blessings. We gave first advance and did the first agreement. Thank you so much, Guruji. You have been a guiding light to many of our lives. I pray to our Ambal for your health and wellness. No words express my gratitude towards your service to your followers. Thank you so much, Guruji. And I will continue reciting forever the Bhuvaneshwari Mantra. Forever, Guruji. நமஸ்காரம் போட்டுக்கா. இவா பல வருஷங்களாகவே சொந்த வீடு வாங்கணும் ஆசைப்பட்டு அது மெட்டீரியல்ஸ் ஆகவே இல்லை. இப்போ புவனேஸ்வரி வீடியோ பார்த்துட்டு இவ மெனக்கட்டு இவா நிறைய எண்ணிக்கையில் தௌசண்ட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், அதாவது மூலமந்திரத்தை இந்த ஓம் ஸ்ரீம் ஹிம்சி சொல்கிறோம் இல்லையா, அதை சொல்லி 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 அது மெட்டீரியல்ஸ் ஆகிருக்கு. இறக்க நான் இருக்கிற இந்த கிரகம் ஒரு மண்டலம் தான் அப்பாளுக்கு சேலஞ்சு பண்ண. நான் நீ ஒரு மண்டலத்துக்குள்ளே அமைச்சு கொடுன்னா, ஒரு மண்டலம் திரிபட்சம் நல்லா 48 நாளில் கிடையாது. ஒரு மண்டலம் ஒரு பட்சம்ன்றது 15 நாள், அமாவாசை டு பௌர்ணமி, பௌர்ணமி டு அமாவாசை. திரிபட்சம்ன்றது தான் ஒரு மண்டலம். சரி, ஒரு மண்டல காலத்துக்குள்ளே 42வது நாள் இந்த வீடு அமைஞ்சு போச்சு. அட்வான்ஸ் கொடுத்தேன் நான். ஜஸ்ட் இமேஜின். இது சத்தியமான வாக்கு என் லைஃப்பில் நடந்தது. எல்லாருக்கும் எல்லா லைஃப்லேயும் அப்பால் ஒளிவிளக்கை ஏற்றி வைக்கணும்னு வேண்டுகிறேன். ஏன்னா அப்போ ஏற்பட்ட பரம காருண்ய ஸ்வரூபி புவனேஸ்வரி. ஸோ இதில் நான் பார்த்துட்டு மத்தியானம் யோசனை பண்ணேன், திருப்பி புவனேஸ்வரி பேசணுன்றால் என்ன பண்ணுறதுன்னு போது புவனேஸ்வரி காயத்ரி பற்றி நான் சொல்லவே இல்லை இருக்கேன் சோஃபார். நான் அந்த புவனேஸ்வரி தத்துவ பிரகாசம் வெரி பல்கி புக்கு. அது எங்கே பிரிண்ட்லேயும் வரல அது. ஸோ அந்த புக்கை பார்க்கும்போது ஒரு 3 காயத்ரி சொல்லப்பட்டிருக்கு. அதை சொல்லான் இருக்கேன். ஸோ இன்னொரு நாள் யந்திரம் பார்க்க போகிறோம். அதுக்கு எது அதை கணவன் மனைவி சேரத்துக்கு, அடுத்த குழந்தை பிறக்கிறதுக்கு தனியாக புவனேஸ்வரி யந்திரங்களாக இருக்குது. அதை என்ன செய்யணும்னா, தங்கம் வெள்ளி இல்லைன்னா தாமரை தகட்டில் நல்லா தெரிஞ்ச வாழ்க்கை எழுத சொல்லணும். எழுதி அதை சுருட்டி தாயத்தில் போட்டுக்கலாம், இல்லைன்னா பூஜையிலே வச்சுக்கலாம். எதிர்வே உடம்புலேயே இருக்கணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதில் அக்ஷரங்கள்லாம் எழுதணும். ஸோ அதை குப்பியில் அடைக்கணும். அதை தாயத்து குப்பியில் அடைச்சி அதை போட்டுக்கலாம். அதில் யார் நம்பிக்கை இருக்காளோ அவளுக்கு நான் சொல்கிறதெல்லாம். இப்போ அந்த புவனேஸ்வரி காயத்ரியை நான் 1 by 1 படிக்கிறேன். முதல் காயத்ரி: நாராயண்யே வித்மகே புவனேஸ்வரியை தீமகி தன்னோ தேவி பிரசோதியாத். திரும்ப சொல்கிறேன், நாராயண்யே வித்மகே புவனேஸ்வரியை தீமகி தன்னோ தேவி பிரசோதியாத். 3ஆம் முறை: நாராயண்யே வித்மகே புவனேஸ்வரியை தீமகி தன்னோ தேவி பிரசோதியாத். இது முதல் காயத்ரி. 2ஆம் காயத்ரி: ஓம் ஹிருலேகாய வித்மகே புவனேஸ்வரியை தீமகி தன்னோ சக்தி பிரச்சோதயாத். ஓம் ஹிருலேகாய வித்மகே புவனேஸ்வரியை தீமகி தன்னோ சக்தி பிரச்சோதயாத். ஓம் ஹிருலேகாய வித்மகே புவனேஸ்வரியை தீமகி
தன்னோ சக்தி பிரச்சோதயாத். மூன்றாவது காயத்ரி. சர்வமோகின்ய வித்மகே விஸ்வஜனன்யை தீமிகி தன்னோ சக்தி பிரச்சோதயாத். சர்வமோகின்யை வித்மகே விஸ்வஜனன்யை தீமிகி தன்னோ சக்தி பிரச்சோதயாத். சர்வமோகின்ய வித்மகே விஸ்வஜனன்யை தீமிகி தன்னோ சக்தி பிரச்சோதயாத். இது புவனேஸ்வரி காயத்ரி. ஸ்ரீ புவனேஸ்வரி அல்லது ஹிர்லேகா என்ற சொல் இணைந்த காயத்ரிகள் சில கிடைக்கின்றன. மந்திர மகார்ணவன்ற ஒரு நூல் இருக்கு. அதாவது சப்தகோடி மகாமந்திரம் தனியாக ஒன்று இருக்கு. 7 கோடி மந்திரங்கள் சொல்கிற மந்திர மகார்ணவ ஒரு நூல் இருக்கு. அதில் சொல்லப்பட்ட இந்த 3 காயத்ரி, புவனேஸ்வரி காயத்ரி ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அதில் இது வந்து அதை மந்திரம் சொல்ல முடியாதவா இதை சொல்லிடலாம். ஸோ இன்னைக்கு இந்த 3 காயத்ரி பார்த்துருக்கோம். இது மட்டும் போதும் இந்த எண்ணிக்கை. இந்த ஒரே நாள்லேயே எல்லாத்தையும் ஸ்டெப் பண்ணால் பீப்புள் மே நாட் நோ வாட் டு ஃபாலோ அண்ட் வாட் நாட் டு ஃபாலோ, தெரியாத வாழ்க்கை. ஸோ இந்த 3 காயத்ரி மட்டும் கற்றுருக்கோம். இந்த காயத்ரி ஜபம் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த கிருத்திகா வந்து இது ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். நம்ம சொல்லி அது நில ஆரம்பித்து அவளுக்கு வீடே வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டா வீடு வாங்குறதுக்கு. இவ்வளோ நாளாக நடக்கலை சார், இப்போ தான் நடந்துடுறா. சார் அதை நம்ம வந்து மகிழ்ச்சியோடு இது பண்ணி அவளை வாழ்த்துறோம். நல்ல சொல்ல சௌபாகியத்தோடு இருந்து நல்ல ஓகோன்னு வரணும் வாழ்க்கையிலண்டு. இது அம்பாள் புவனேஸ்வரி பச்சை கலர் புடவையில் இருக்கா. அங்குச பாசமேந்தி அபயமே வரதம் தாங்கும் பங்கைய கரத்தள் பீதாம்பரமணி இடையள் பொற்பூண் பைங்களந்தரம்ப பூண்டாள் 16 கலையெழுத்துள் பொங்கிய ஓர் எழுத்தாள் புவனேஸ்வரி பாதம் போற்றி. இந்த 16 கலையெழுத்தில் பொங்கிய ஓர் எழுத்தான அதை வந்து அந்த ஹ்ரீம்ன்ற எழுத்து. இது கொண்டைராஜ படம். அது இது ஒரு நல்ல லட்சணமாக இருக்கும். அது கீழே மகாமேரோடு இருக்க, சுற்றி அஷ்டலட்சுமி இருக்குது. இந்த பக்கம் 4 லட்சுமி மாதங்கி வராகி இந்த கீழே இருக்கா பாருங்கள். இது வந்து கொண்டைராஜ படம். ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல் படம் அது. ஸோ புவனேஸ்வரின்ற தேவத்தை அந்த ஹிர்லேகாவுக்கு அதிபதி. அவள் வந்து யார் அவளை நினைக்கிறாளோ அவளுக்கு அப்படியே வாரி கொடுத்துட்றா. கருணை வெள்ளல். அவள் கிருபானந்த வாரியார் சொல்வார், முருகப்பெருமான வெள்ளன்னு சொன்னால் அவனோட வள்ளலோட மனைவி வந்து வள்ளின்னு வர. ஸோ அந்த மாதிரி இருக்கிற தேவதையிலேயே ரொம்ப சீக்கிரம் வந்து சாதகருக்கு அருள் புரியக்கூடிய தேவதை தான் புவனேஸ்வரி தான். புவனேஸ்வரி லலித வித்தியாசப்படுத்த நம்ம வந்து அவள் ரூபத்தை மந்திரம் சொல்லியிருக்கு. அதனால் இந்த ஹிர்லேகான்ற மந்திரம் அவள் ரொம்ப இந்த ஹ்ரீன்ற விசாஷம் ரொம்ப வசத்தியாக சொல்லியிருக்கு. நிறைய பல புராணங்கள்லாம் எடுத்து பார்த்தா இந்த தேவி பாகவதத்தில் இந்த ஹ்ரீம் தான் மெயின். அது ஹிர்லேகா. அந்த ஹிர்லேகாவுக்கு அதிபதி யாருன்னா புவனேஸ்வரி தான். இதை சொல்லி இந்த 310வது வீடியோவை நான் நிறைவேற்றேன்.